Hi friends, நம்ம பார்க்க போகிறது 12th ஜுவாலஜியில் தேர்ட் லெசன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். இதில் ஒரு முக்கியமான கொஷின் பார்க்க போகிறோம். இந்த டைம் லாங் கொஷனில் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா, என்ன கொஷின் பார்க்கலாம். கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் ஆர் கலர் பிளைண்ட்னஸ் ஆர் செக்ஸ் லிங்க்ட் கேரக்டர்ஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கலர் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கலருக்கு என்ன காரணமாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த கலருக்கு என்ன காரணமாக இருக்குது அப்படின்னாக்கா டாமினன்ட் எக்ஸ்-லிங்க்ட் ஜீன் காரணமாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு கண்ணில் 2 விதமான செல்ஸ் இருக்குது. ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் அப்படிங்கக்கூடிய செல்ஸ் இருக்குது. அது ரெட்டினா லேயரில் இருக்கும். இந்த கோன்ஸில் டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய எக்ஸ்-லிங்க்ட் ஜீன்ஸ் இருந்தால் தான் நம்மளால் இந்த ப்ரைமரி கலர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கலர்ஸை சென்சிட்டிவ் பண்ண முடியும். சப்போஸ் அந்த ஜீன் டாமினண்ட்டாக இல்லை, ரிசசிவாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இந்த டிசீஸ் வருது. என்ன டிசீஸ் வருது? கலர் பிளைண்ட்னஸ் வருது. அது எப்படி வரப்போகுது, என்ன செய்யுது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு ஜீனுக்கு 2 விதமான ஃபார்ம் இருக்கும். ஒன்று டாமினன்ட் கேரக்டர், இன்னொன்று ரிசசிவ் கேரக்டர் இருக்கும். இப்போது இந்த டிசீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மேரேஜ் நடக்குது. அந்த மேரேஜில் பார்த்தீங்கன்னா கலர் பிளைண்ட் மேனும் நார்மல் விஷன் உமனும் இருக்காங்க. அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க. கலர் பிளைண்ட் மேன் இருக்காங்க, நார்மல் விஷன் உமன். இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மல் விஷன் மேல் கிடைப்பாங்க, நார்மல் விஷன் ஃபீமேல். பட் ஆனால் கேரியராக இருக்காங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது நார்மல் விஷன் மேலுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது, ஆனால் ஃபீமேல் எப்படி இருப்பாங்கன்னா கேரியராக இருப்பாங்க. அதை தான் இங்கே நம்ம டயக்ராமில் சொல்லியிருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த கண்டென்ட்டை பாருங்கள். இப்போது இந்த ஃபீமேலில் நான் ரிசசிவ் கேரக்டர் அப்படின்னு சொன்னேன்ல, இந்த ரிசசிவ் கேரக்டர் எப்படி இருக்குன்னா இந்த XCXC அப்படின்னு போட்டிருக்கோம். இது ஹோமோசைகஸ் ரிசசிவ் அல்லீலாக இருக்குது. அதனால் அவங்களால கலர் வேரியேஷன் பண்ண முடியாது. ஓகேவா, மெயினாக இந்த க்ரீன் கலர், ரெட் கலர் இதை கலர் வேரியேஷன் பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு எப்படி இருக்குன்னாக்கா XCY அப்படிங்கிற கேரக்டர் இருக்கும். இது ஹெமிசைகஸ் ரிசசிவ் அல்லீலாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் தான் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க கலர் பிளைண்ட்னஸோட பிறக்கிறாங்க. அது எப்படி பிறப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்செப்ட் இதுதான். கேரியராக ஃபீமேல் இருக்கிற பட்சத்தில் அவங்க பையனுக்கு அது அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்ல வரோம் கான்செப்ட்டு. அப்போ பாருங்கள், இதுதான் இங்கே பிக்சரில் போட்டிருக்கோம். இப்போ நார்மல் ஃபீமேல் இவங்க கலர் பிளைண்ட் மேல். இவங்க 2 பேரையும் நம்ம கிராஸ் பண்ணும்பொழுது என்ன கிடைக்குதுன்னா நார்மல் பட் கேரியர் ஃபீமேல் அவங்க கிடைக்கிறாங்க. ஆனால் மேல் எப்படி பிறக்கிறாங்கன்னா நார்மல் மேலாக பிறக்கிறாங்க. இது F1 ஜென்ரேஷன். F1 ஜென்ரேஷனாக உங்களுக்கு தெரியும், முதல் தலைமுறை. இந்த முதல் தலைமுறை இருக்காங்கல்ல, இந்த கேரியர் ஃபீமேல் இருக்காங்கல்ல, இவங்க நார்மல் விஷன் மேலே கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது F2 ஜென்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா நல்லா கவனிக்கணும். கேரியர் ஃபீமேலு நார்மல் விஷன் மேலே கல்யாணம் பண்ணிக்கும் போது 4 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா 1 நார்மல் விஷன் ஃபீமேல் வாய்ப்பு இருக்குது, 1 கேரியர் ஃபீமேலுக்கு வாய்ப்பு இருக்குது, 1 நார்மல் விஷன் மேலுக்கு வாய்ப்பு இருக்குது, கடைசியாக பார்த்தீங்கன்னா 1 கலர் பிளைண்ட் மேல். இவங்களுக்கு மேலுக்கு தான் அஃபெக்ட் ஆகுறாங்க. அப்போ மதர் கேரியராக இருக்கிற பட்சத்தில் யார் அஃபெக்ட் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய சன் அஃபெக்ட் ஆகுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே கலர் பிளைண்ட் மேனாக இருந்தாங்க, அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை நார்மலாக தான் இருக்குது. ஆனால் ஃபீமேல் கேரியராக இருக்கிற பட்சத்தில் F2 ஜெனரேஷனில் கலர் பிளைண்ட் மேலே பிறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு தலைமுறை பாதிக்காமல் 2வது தலைமுறை பாதிச்சிச்சு அப்படின்னு சொன்னாக்கா தட் இஸ் கால்ட் கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்ஹெரிட்டட் ஃப்ரம் த மேல் டு ஹிஸ் கிராண்ட்சன். அவங்க பேரனுக்கு அஃபெக்ட் ஆகுது. யார் மூலமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா த்ரூ கேரியர் டாட்டர் மூலமாக அஃபெக்ட் ஆகுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிசசிவ் செக்ஸ் லிங்க்ட் கேரக்டர் தான். நான் சொன்ன மாதிரி டாமினன்ட் கேரக்டர்ஸ் இருக்குது, ரிசசிவ் இருக்குது. இப்போ டாமினண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த கலர் பிளைண்ட்னஸ் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேவா, இங்கே ரிசசிவாக இருக்கிறதுனால தான் நேரடியாக முதல் தலைமுறை அஃபெக்ட் ஆகாமல் 2வது தலைமுறை அஃபெக்ட் ஆகுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தை பாருங்கள். இப்போ உங்கள் பேரண்டாக இருக்காங்க, இது நார்மல் ஃபீமேல், இது கலர் பிளைண்ட் மேல். இப்போது F1 ஜென்ரேஷனை பார்த்தீங்கன்னா இந்த கேமெட்டும் சேரும் பொழுது X+XC அப்படிங்கிற ஃபார்மேட் கிடைக்குது. அவங்க நார்மலாக இருக்காங்க, ஆனால் கேரியர் ஃபீமேலாக இருக்காங்க. இங்கே
பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் அப்படின்னு இருக்குது. அது நார்மல் மேலாக இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பொதுவாகவே எக்ஸ் எக்ஸ்னா அது ஃபீமேலை குறிக்குது, எக்ஸ் ஒய்னா அது மேலே குறிக்குது. அடுத்து F2 ஜென்ரேஷன் பாருங்கள், இது அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்சி எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் போட்டுக்கிறோம். இப்போ ரெண்டுமே ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா நார்மல் ஃபீமேல். இப்போ இவங்களும் கிராஸ் ஆகிட்டாங்க. ஓகேவா? அடுத்தது நார்மல் மேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸும் ஒய் மைனஸும் சேர்த்தா நார்மல் மேல் வந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸி எக்ஸ் ப்ளஸ் எக்ஸி இந்த எக்ஸ் ப்ளஸும் சேர்ந்துச்சுன்னா நார்மலாக இருப்பாங்க, கரெக்டாக கண்ணு தெரியும், ஆனால் கேரியர் ஃபீமேலாக இருப்பாங்க, அவங்களுக்கு பிறக்கிற பையனுக்கு அது அஃபெக்ட் பண்ணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸி ஒய் மைனஸ்னா அவங்க கலர் பிளைண்ட் மேலாக இருக்காங்க. அதனால தான் என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னா 3 நார்மல் விஷனாக இருக்குது, 1 கேரியர் கலர் பிளைண்ட் மேலாக பிறக்கிறாங்க. ஓகேவா? இதை பற்றி சொல்கிறது தான் கலர் பிளைண்ட்னஸ். இதே விமனுக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.